வாழ்க வளமுடன். இன்றைக்கு மிதுன ராசிக்கான ஜூலை மாதத்துக்கான பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாக மிதுன ராசிங்கிறது ஒரு பெரிய பிரபஞ்சத்திலிருந்து மிகப்பெரிய ஆனந்தமயமான சக்தியை நல்ல தெளிவாக ஈர்க்கக்கூடிய தெளிவான ராசி. இந்த ராசி எப்பயுமே புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ராசிக்குன்னு ஒரு செயல் சொல்லணும்னா ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ராசி. எந்த அளவுக்கு அமைதினா ரொம்ப இசையை ரசிக்கக்கூடிய தன்மையில், ரொம்ப ஆழ்ந்த இசையை ரசிக்கக்கூடிய தன்மையில் ஒரு பெண்ணின் குணம் போல் இருக்கும். அதே போல் பிரச்சனை, ஒரு விஷயங்கள், ஒரு பிரச்சனை ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா கொலைக்களத்தில் தன்னை எதிர்த்து ஒருத்தர் நம்மளை வெட்ட வந்தால் நாம் எவ்வளவு ஆக்ரோஷமாக செயல்படுவோமோ அந்த அளவுக்கு செயல்படக்கூடிய தன்மை உள்ள, வேகம் உள்ள தன்மையோடவும் இருக்கும் அந்த ராசியினுடைய குணங்கள். இந்த ராசிநாதனான புதன் மிகப்பெரிய விகடகவி, புத்திசாலி. எந்த இடத்துக்கு எது பேசினா சரியாக வரும், அதாவது சூட்சமதாரி, மிகப்பெரிய அறிவாளி, இவ்வளவு தெளிவுள்ளவர். இருக்கிற கிரகங்கள்லேயே புதன் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கிடையாது. இந்த ஜோதிடம், பேராசிரியர், அக்கௌண்டண்ட்டு, சிஏ, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐடி ஃபீல்டு எல்லாத்துக்கும் காரகன் அந்த புதன் மட்டுமே. இந்த புதன், ராசிநாதனான இந்த புதன் உங்கள் ராசிக்கு 2வது இடத்துல இருக்கார். 1ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் சம்மந்தப்பட்ட புதன் 2வது இடத்துல இருக்கும்போது பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி, வேலை மாறுறதா இருந்தால் மாறலாம், குடும்ப அமைப்பு ஏற்படுறதா இருந்தால் ஏற்படலாம், காதல் விஷயங்கள் சில நேரங்களில் செயல்படும். ஏன் காதல் விஷயங்கள் செயல்படும்னா, மிதுன லக்கணத்துக்கே காதலுங்கிறது மிக சாதாரணமாக வரக்கூடியதாக இருக்கும். காரணம், இந்த மிதுன லக்கணமோ ராசியோ அந்த இடத்தினுடைய 5வது இடம்தான் காதல். அந்த காதலுக்கு உரிய கிரகமும் சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு அவரே அதிபதி ஆகிறதுனால நல்ல அற்புதமாக அடிக்கடி காதல் வரும். ஒன்றுக்கு மேற்பட்டோரிடம் காதல் வரும். காதல் வருவதற்கான நிறைய காரணங்கள் நல்ல தெளிவு இருக்கும். காம விஷயத்திலும் இவர்கள் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. இந்த 5ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்துக்கும் அவர் சம்மந்தப்பட்டவராக இருந்தாலும் இவரும் 2ஆம் பாவத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பான செயல். இந்த ராசிநாதனோடவே புதன் இருக்கிறார். புதன் ராசிநாதன். குரு வந்து 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் சம்மந்தப்பட்ட குருவும் இதில் இருக்கிறதுனால திருமண விஷயங்கள், நின்று போய்கிட்டு இருக்கிற திருமண விஷயங்கள், ரொம்ப நாளாக பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் பெரும்பகுதி இந்த ஜூலை மாதத்தில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் லக்னம், அதாவது ராசியிலேயே சூரியன் இருக்கிறார். பொதுவாக ராசியிலேயே 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் இருக்கிறதுனால நல்ல தைரியம் இருக்கும். ஏதேனும் ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியாத பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தால் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக வேகமாக செயல்படக்கூடியதும் தைரியத்தை செயல்படுத்தக்கூடியதாகவும் இருக்கலாம். நல்ல தெளிவு இருக்கும். அதே போல் தலைவலி அப்பப்போ வந்து போகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய யோசனை பண்ணுறதுனால மன அழுத்தம் ஏற்படலாம், தலைவலி ஏற்படலாம், கொஞ்சம் பித்த சம்பந்தமான உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம். அது பித்தம் இருந்தால் தான் தலைவலி வரும். அதுபோல் நல்ல தைரியம் இருக்கும். தைரியம்தான் மிக மிக முக்கியமானதாக இருக்கும். 3ஆம் இடத்துல கேது. பொதுவாக பாவிகள் 3, 6, 10, 11 இந்த பாவங்களில் பாவிகள் இருக்கிறது நல்லது. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா கேது 3ஆம் இடத்துல, அதுவும் சிம்மராசியில் சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்கிறார். அதனால் பொருளாதார வளத்தை நல்லா செயல்படுத்தி கொடுப்பார். இங்கேருந்து இந்த புரோக்கரேஜ் மூலமாக வருமானம் வர்றதுக்கான சில செயல்கள் நடக்கலாம். பொருளாதாரம் வளர்ச்சியான நிலையில் அமையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் இந்த ராசியில், இந்த ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி 7வது பாவத்தில் இருக்கிறதுனால தான் அதான் சொன்னேன், திருமணம் சீக்கிரம், குடும்ப அமைப்புகள் ஏற்படும். திருமணம் இல்லாத நபர்களுக்கெல்லாம் திருமண அமைப்பு நல்ல நிலையில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுபோல் இந்த ராசியினுடைய 9வது இடத்துல ராகு இருக்கிறார்.
பொதுவாக 9வது இடத்துல ராகு இருக்கிறதுனால தந்தை கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த வெளியில் பயணங்கள் மேற்கொள்ளணும்னு புனித யாத்திரைகள், புனித பயணம் மேற்கொள்கிறதுக்கான இதில் சில தடைகள் ஏற்படும். ஆனால் பிரம்மாண்டமான பயணமாக மாறும். இப்போ இதில் வந்து இன்றைக்கி அமர்நாத் யாத்திரை போயிட்டுருக்குறாங்க, நல்லாவே இருக்குது. அமர்நாத் யாத்திரை நடந்துகிட்ருக்குது. கேதார்நாத் கூட போயிட்டுருக்குறாங்க. அதாவது சார்தம் சொல்கிறாங்க. கேதார்நாத் யாத்திரைகள் போகலாம். ராகு பொதுவாக இருந்தால் மத கோட்பாடுகளுக்கு எதிரானவராக இருந்தாலும், அவர் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரம்னு பார்த்தா கூட அவரும் சொந்த நட்சத்திரத்திலே இருந்தாலும் 9ஆம் பாவங்கிற ஒரு நல்ல ஒரு பாவத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதேனும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வரும். அதுபோல் 8, 9க்கு அதிபதியான சனியும் 10ஆம் பாவத்தில் இருக்கிறது நல்ல ஒரு தன்மை. அதாவது 9ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் இருந்து அந்த சனியை அந்த இடத்துக்கு அதிபதியான குரு 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இந்த புனித பயணங்கள், இந்த கோயில் குலத்திற்கு ஏதாவது கும்பாபிஷேக தன்மை செய்கிறது, புனிதமான விஷயங்களில் ஈடுபடுறது, சில பேர் வந்து இடம் வாங்கி கோயிலுக்கு விடுறது, இதில் கோமாதா அதாவது மாடு அதாவது கோதானம் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய செயல்கள் செய்கிறதுல நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த செவ்வாய் 12ஆம் பாவத்தில் இருந்தாலும் இந்த லக்கணத்துக்கு 6ஆம் இடத்ததிபதியாக இருந்து 6-11க்கு அதிபதியாக இருந்து 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பில் வெளிநாடுகள் பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். வேலையில் இருக்கிறவங்க வேலை நிமித்தமான வெளிநாடு பயணம், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் ஜூலை மாதம் மிதுன ராசிக்கு நல்ல அமைப்போடு நடந்துக்கிட்டு இருக்கும். வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவோட சந்திப்போம். நம்ம சேனலை அப்பப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்திகளை இன்னும் தெளிவாக விளக்கமாக விவரமாக நிறைய கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தெரிவிங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.